பரிசுத்த மகா இரக்கமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு மனதோடு கூடி வந்திருக்கிறோம். இந்த 8வது நாள் ஜெபம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் என்று சொன்னபடியே ஒவ்வொரு பிள்ளைகள் எழும்பத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளில் எல்லா விதமான போராட்டங்களும் தடைகளும் உடைக்கப்படுவதாக. தேவாவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை முழுவதுமாய் ஆட்கொள்ளும், இந்த இடத்தை முழுவதுமாய் நிரப்பும், ஒவ்வொரு பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரலோக தேவன் பலத்த காரியத்தை செய்யும். ஆவியானவர் அளவில்லாமல் செயல்படுவீராக. என்னை எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்பா எல்லாரும். ஆமென். இன்னும் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு கரங்களை தட்டி தொதிங்க பாப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. ஆமென். இந்த 21 நாட்கள் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும்படி நமக்கு விசேஷித்த பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அநேகர் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஆயிரங்களுக்கு மேலாய் இந்த ஜெபத்தின் மூலமாக பிரயோஜனப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே கட்டி கொண்டு இருக்கிறார். அநேகருடைய குடும்பங்களிலே கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சத்துருவின் போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் தமது ஜனத்தின் மீது பலமாய் அசைவாடி பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அநேகர் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து தவறாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென். அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, ஆமென், இந்த ஜெபம் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பலனாக இருக்கிறது, எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து போல இருக்குது. வேற ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டு நான் பலனடைகிறது போல இந்த நாட்கள் ஜெபங்கள் என்னை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்பட விடுகிறது. ஆமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் இளைத்து போகிறது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவது இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் வெட்கப்பட விடமாட்டார் சகோதரா. தேவன் உன்னை வெட்கப்பட விடமாட்டா. ஆமீன். அவருடைய நாமத்தை அறிந்த நீ அவரையே நம்பி இருக்கிறபடியினால் உங்கள் நாசியின் சுவாசம் தேவனை நோக்கி ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறபடியினால ஆமீன், ஆமீன், உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆமென் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அப்படி விட்டு கொடுத்தவர்களாய் இனாவி ஆத்தும சரீரத்தை அப்படி கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு நீர் வேணும் ஆண்டவரே. ஆவியானவர் எனக்கு நீங்க வேணும். துணையாளரே எனக்கு நீர் வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படி உங்கள் சத்தம், உங்கள் ஜெப சத்தம் பரலோக தேவனுக்கு நேராக ஏறெடுக்கப்படட்டும். அப்படி நாவிலிருந்து வார்த்தைகள் புறப்பட துவங்கட்டும். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். நீங்கள் எதை பேசி ஜெபிக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். அப்பாவினிடத்தில் பிள்ளை பேசுகிறது போல உங்கள் நாவிலிருந்து உங்கள் இருதயம் எதை தேவனிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்புகிறதோ அந்த வார்த்தை அப்படியே பரலோக தேவனுக்கு நேராக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா, ராஜா, என்னை ஆளுகை செய்க ராஜா. தகப்பனே, உடைய முகத்தின் ஒளி என் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக. எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பலவீனங்களும், எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போராட்டங்கள், எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் இன்றைக்கு உடைக்கப்படணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். உண்மையே நம்பி இருக்கிறேன்.
இருக்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன். நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமே, நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் நம்பி இருக்கிறேன். உங்க இருதயம் அப்படி ஆண்டவரை நோக்கி சொல்லட்டும், என்னை விடுவிக்க அவராலே கூடும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்ய என் தேவனாலே கூடும், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென், ஆமென். அவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே தம்முடைய ஒரே பேரான செல்ல குமாரனை அனுப்பி கொடுத்திருக்கிறாரே. அவர் மற்ற யாவையும் செய்து முடிக்கிறது லகுவான காரியம் அல்லவோ? மற்ற காரியங்கள் அவர் செய்யாமல் இருப்பாரோ? தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்திருக்கும் போது உங்கள் ஜெபங்கள், உங்கள் விண்ணப்பங்கள் தேவ சமூகத்திலே ஆமென் சுகந்த வாசனையாக நுகர்ந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே. ஹல்லேலூயா. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாங்க ராஜா. மேகமே, சத்தம் உயர்த்தி சொல்லலாமா? எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதுமே மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதுமே மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாங்க ராஜா. மேகமே, மகிமையின் நீங்க வந்தாதான் ஆண்டவரே வாழ்க்கை மாறும், நீங்க வந்தாதான் ஆண்டவரே சூழ்நிலை மாறும். ஆமென். மேகமே, என்னை உண்டாக்கினவரே, என்னை சிருஷ்டித்தவரே, தாயின் கருவிலே வேறு பிரித்து எடுத்தவரே. ஆமென். மேகமே, அப்படி சொல்லுங்க அப்பா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் உருவாகும் முன்னே எல்லாவற்றையும் உம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதினீரே ஆண்டவரே. மனுஷன் என்னை வேண்டாம் என்று புறக்கணித்தாலும் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி என்னை உமக்காக வேறு பிரித்தெடுத்தவரே, தெரிந்தெடுத்த ராஜா, மரண கண்ணிகளுக்கு நீங்களாக்கி ரட்சித்த கர்த்தர், இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நிற்க செய்தவர். ஓ, உன் சத்துரு சில மனிதர்கள் உன் மரணத்தை விரும்பினார்கள், உன் அழிவை விரும்பினார்கள். கர்த்தரோ உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே, கர்த்தருடைய கண்களில் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் தயவு கிடைத்தபடியினாலே இன்றைக்கு நீ ஜீவனோடு அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் ஆத்துமாவே. ஹல்லேலூயா.
மேகமே. கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. கர்த்தர் எவனை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவனை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாம் தெரிந்து கொண்டவருடைய கொம்பை உயர்த்துகிறார். கர்த்தர் எவனை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாரை தொட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, இன்றைக்கு அவர் செய்கிற நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகளென்று நித்தம் சொல்லணும். எத்தனை பேர் கேட்கிறீங்க, எனக்காக வானம் திறக்கப்படணும், எனக்காக பரம் திறக்கப்படணும். யாக்கோபுக்காக பரம் திறக்கப்பட்டது போல யாக்கோபை ஆசீர்வதிக்கும்படியாக, யாக்கோபை மீட்கும்படியாக, வெறும் கோலும் கையுமாக குடும்பத்தாலே ஒதுக்கப்பட்ட யாக்கோபை ஆசீர்வதிக்கும்படி வானம் திறக்கப்பட்டது போல எனக்காக பரம் திறக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாளிலே இறங்கி வாருமே மேகமே. மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம். ஒரு முறை கூட வானம் திறக்கணும், வானம் திறக்கணுமே, தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும். நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே ரததசேகரதனோ. மேகமே, மகிமையின் மேகமே. வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. இதோ வானத்தை தமது கையளவாகும், ஆமென், பூமியின் மரக்கால், பூமியின் மண்ணை தமது மரக்காலாலும், பூமியின் மலைகளை பர்வதங்களை தமது தராசிலும் நிற்கிற கர்த்தர் அவர். வானங்களை சாணளவாய் அளக்கிறவர். ஆவியானவருக்கு நீ எதை ஒப்பிடுவாய்? ஓ, வானங்களை தமது கரத்திலே வைத்திருக்கிறவர். சூரிய சந்திர நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர். எல்லாம் அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறது. மனுஷனாகிய நீ எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இதோ அவர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே எல்லா தீமைகளையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறார். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஆத்துமாவே, கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே இதோ எல்லா தீமைகளும் நன்மையாய் முடிவுக்கு வருகிறது. ஆமென், ஆமென், ஆமென். உன் வாழ்க்கையில நான் எதை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்தேனோ அதை உன்னை கொண்டே செய்து முடிப்பேன். ஆமென். பலவீனம் உன்னை சேதப்படுத்துவது இல்லை, தீமை உன்னை தொடுகிறது இல்லை, வியாதிகள் உன்னை சேதப்படுத்துவது இல்லை, மரணம் உன்னை அணுகுவது இல்லை. இதோ உன் ஆயுசு வருஷங்கள், உன் ஆயுசு நாட்கள் என் கரத்திலே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், கூட்டுகிறார். தேவ சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஜனத்தினுடைய ஆயுசு நாட்களை கூட்டுகிற கர்த்தர். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிடில் ஒருவனும் அவரிடத்தில் வர. இன்றைக்கு நாம் ஜெபத்தில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்படின்னா, பிதா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் இழுத்து கொண்டபடியினாலே, அவர் சிநேகித்து தமது மார்போடு அரவணைக்க விரும்புகிறபடியினாலே இன்றைக்கு அவருடைய அன்பின் கரங்கள் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அரவணைத்து எடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய அளவில்லாத கரம், ஆமென், அவருடைய அன்பின் கரங்கள் என்னை கைதூக்கி எடுக்கிற கரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இவ்வளவு அன்பு வைத்திருப்பார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறது எவ்வளவு
லகுவான காரியம் என்பதை உணர்ந்து நாம இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆமாம், எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல ஒரு கரத்தை ஆண்டவருக்கு நேராக காண்பித்து கொடுத்து, அப்பா என் ராஜா, என் அன்பே, என் ஆருயிரே, என் ஆத்தும நேசரே, என் ஆத்தும மணவாளனே, என்னை நம்பி இருக்கிற தெய்வமே, அப்பா நான் உமக்கு உண்மையாய் வாழ்வேன் என்று என்னை நம்புகிற கர்த்தாவே, ஆண்டவரே உண்மை தேடி நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? சொல்லுகிறவர்கள் அப்படி கரத்தை ஆண்டவருக்கு உயர்த்தி காண்பித்து, யாரும் உங்களை யாரும் பார்க்கல, தேவன் மாத்திரம் உங்களை குற்று கவனித்து கொண்டிருக்கிறார். அப்பா உம்முடைய கண்கள் என்னை கவனித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. என் இருதயத்தின் வேதனைகளை உம்முடைய கண்கள் கவனித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. மனுஷரிடத்தில் சொல்ல முடியாமல் என் இருதயத்தில் அடக்கி வைத்து குமரி கொண்டிருக்கிற அந்த குமுறல்களையும் உம்முடைய கண்கள் கவனித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே அவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நாவில் இருந்து வார்த்தைகள் புறப்படும் முன்பதாகவே அவை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அப்படி சொல்லுங்கப்பா, என்ன உடைய கரத்தில் தருகிறாண்டவரே. ஆமே, சொல்லுவோமா சிறியோர் முதல் பெரியோர் மட்டும். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை, உங்க சத்த உயரணும், சத்த உயர்த்தி சொல்லணும். என் ஆவி ஆத்துமா சரீரம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய கல்வாரி பாதத்தில் தருகிறேன். என் உச்சிலிருந்து உள்ளம் கால்வரை உடைய பரிசுத்த பாதத்தில் தருகிறாண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. பாவியாகி என் மீது கிருபையாயிருங்க ஆண்டவரே. நான் துர்க்கரத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஆனால் நீரோ என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே. அப்போ உமக்கு பயப்படும்படி, உமக்கு பிரியமாய் வாழும்படி எனக்கு ஞானத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர் என்னை ஈசோப்பினால் இன்றைக்கு சுத்திகரிங்க ஆண்டவரே. உங்க இரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும். அப்பொழுது நான் உறைந்த மழையில் வெண்மையாவே ஆண்டவரே. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறுமே. ஆமென், ஆமென். நீர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற கர்த்தர், கொள்ளுகிறவர் நீர், உயிர்ப்பிக்கிறவர் நீர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ, அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? எஸ் ஜீசஸ், உம்முடைய அளவில்லாத பாதத்தில், உம்முடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. உம்முடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு துளி இரத்தமும், கல்வாரி இருந்து வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தமும் என் மீது விழட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க, சத்த உயர்த்தி. ஆமென். உங்க நாவிலிருந்து வார்த்தை புறப்படணும். யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. ஆமென். பேச பேச விடுதலை உண்டாகிறத பார்ப்பீங்க. ஜெபிக்க ஜெபிக்க மாற்றம் உண்டாகிறத பார்ப்பீங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபிக்க ஜெபிக்க ஒரு பரலோக பிரசன்னம் உங்களை மூடும். ஒரு தேவனுடைய அளவில்லாத சமாதானம், உலகத்தால் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாததான பரலோக சமாதானம், தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு இருதயத்திலே கர்த்தர் வைப்பார். எத்தனை ரூபாய், எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத விலையேறப்பட்ட சமாதானத்தை இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இதோ என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஆமென். உலகத்தால கொடுக்கவும் எடுக்கவும் முடியாததான மெய்யான சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்தை உன் இருதயத்திலே வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிங்க, ஜெபிங்க. அப்படி சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உங்க நாவில் இருந்து ஜெபங்கள் அப்படியே ஏறெடுக்கப்படட்டும். பேசுங்க. தகப்பனிடத்தில் பிள்ளை பேசுகிறார் என்பதை மறந்து போகாதீங்க. அப்பா என்னை உடைய கரத்துல தருகிறாண்டவரே, என்ன உங்க கரத்துல தருகிறாண்டவரே. நீங்க போதும்பா, எனக்கு என் வாழ்க்கைக்கு நீங்க போதும் ஆண்டவரே. என்னை உருவாக்கினவரே, என்னை வேறு விரித்து எடுத்தவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, ஹல்லேலூயா. என்னை ஜெனிப்பித்தவரே, ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலோ நான் உன்னை மறக்கிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன்.
உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. உன் வாழ்க்கை எப்போதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. உன் எதிர்காலம் எனக்கு முன்பதாக இருக்கிறது. உன் பிள்ளைகளுடைய காரியங்கள் எனக்கு முன்பதாக இருக்கிறது. கலங்காத கலங்காத, எதை நினைத்தும் சோர்ந்து போகாத, இழந்ததை நினைத்து கலங்காதே, விட்டு சென்றதை நினைத்து கலங்காதே. இதோ இதோ நான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிதாக்குகிறேன். உன் வாழ்க்கை புதிதாக்கப்படுகிறது. உன் பழைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. இதோ நான் உனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அன்பே அன்பே என் அன்பே, என் ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே. நீர் அல்லவோ உயர்ந்தவர், நீர் அல்லவோ கர்த்தர், நீர் அல்லவோ தேவர்களுக்கெல்லாம் தேவன், நீர் அல்லவோ மகிமையை மாட்சிமை நிறைந்தவர். ஆமென் ஆமென் ஆமென். உடைய தயவுள்ள பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, நீங்க வேதனைப்படுகிறது போல ஏதாகிலும் பாவங்கள் என்னிடத்தில் இருக்குமானா என்னை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய சரீரம் நீர் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தை நான் கெடுத்த பாவங்கள், உமக்கு பிரியமில்லாமல் நான் செய்த எல்லா துர்க்குணங்களையும் மன்னிங்க ஆண்டவரே. என்னை நான் அநேக காரியத்தில் கரைப்படுத்தினேன் அப்பா. ஆமென். என் கரைகள் நீங்க என்னை கழுவும்படியாய் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் கரைகள் நீங்க கழுவும்படியாய் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். பலிபீடத்தில் ஜீவ பலியாய் என்னை வைக்கிற ஆண்டவரே. ஆமென் ஆமென். என்னை கழுவீராக, என்னை சுத்திகரிப்பீராக. அப்படி கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. என் ஆவி ஆத்தும சரீரத்தை என் தேவனுடைய கரத்தில் தருகிறேன். ஆணி பாய்ந்த கரத்திலிருந்து விழுகிற ஒவ்வொரு துளி இரத்தமும் என் தலைமுறை பாவங்களை மன்னிக்கட்டும். என் தலைமுறை பாவங்களை மன்னிக்கட்டும். என் தலைமுறை சாபங்களை மன்னிக்கட்டும். கர்த்தருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்குமே. ஹல்லேலூயா. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். நான் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். நான் உன் பாளையத்திலே உலாவுகிற கர்த்தர். ஆமென். நான் உன் எல்கைகளிலே உலாவுகிற கர்த்தர். உன் எல்கைகளிலே உலாவுகிற கர்த்தர். உன் பாளையத்திலே உலாவுகிற கர்த்தர். எனவே நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி தேவ சமூகத்தில் ஆமென் ஆண்டவரே, அப்படி இரத்தத்தினாலே கழுவீராக, அப்படி இரத்தத்தினாலே கழுவீராக. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். என்னை கழுவும், நான் சுத்தமாவே, சுத்திகரியோ, நான் தூய்மையாவே. என்னை கழுவும், நான் சுத்தமாவே, சுத்திகரியோ, நான் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும். எத்தனை பேர் கேட்குறீங்க அப்பாட்ட? உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை கழுவும், நான் சுத்தமாவே, சுத்திகரியோ, நான் தூய்மையாவே. என்னை கழுவும், நான் சுத்தமாவே, சுத்திகரியோ, உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை கழுவும், உம் இரத்தத்தாலே சுத்திகரியும், உம் ஆவியாலே. என்னை கழுவும், உம் இரத்தத்தாலே சுத்திகரியோ, உம் ஆவியாலே. உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை கழுவும்,
உம்மை போல் என்னை மாற்றிடும். சொல்லுங்க அப்படி ஆண்டவரை நோக்கி, உம்மை போல் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் மாற விரும்புகிற ஆண்டவரே, என் பழைய வாழ்க்கையை மாற்றிருங்க ஆண்டவரே. என் பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஒரு புதிய வாழ்க்கை உமக்காக வாழ விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர், நீர் புதுப்பிக்கிற ஆவியானவர். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கு தேவ சமூகத்திலே அவை காத்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதோ கர்த்தர் சொல்லுகிறார், உன் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது, இதோ புதியவைகளை துவங்க பண்ணுகிறேன் என்று உன் வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்துக்கு நேராக எடுத்து செல்லுகிறேன். ஆமென். உன் மன இருதயத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்களையும் எடுத்து போடு. உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா இழந்து போனவைகளை உன்னை விட்டு எடுத்து போடு. நான் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். உன்னை புதிய மனுஷனாய், புதிய மனுஷியாய் தேவ சமூகத்திலே காத்திருக்க காத்திருக்க மறுரூபமாக்கப்படுகிறாய். ஓ, குயவன் கையில் இருக்கிற களிமண் எப்படி திரும்பவும் மணையப்படுகிறதோ அதே போல நான் உன்னை புதிய பாத்திரமாய் வணைகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயனுள்ள பாத்திரமாய் நான் உன்னை மாற்றுகிறேன். ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட உன்னை, ஆகாதவன் என்று புறக்கணிக்கப்பட்ட உன்னை, ஓ மூளைக்கு தலைக்கல் ஆக்குகிறேன். ஆமென். ஓ ஹalleluya. அநேகர் வந்து உன் நிழலிலே தஞ்சம் கொள்ளும்படியாக, அநேகர் வந்து உன் ஆசீர்வாதத்திலே களிகூறும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நான் உன்னை மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. வார்த்தைகளை பிடித்து ஜெபிக்க துவங்குங்கள். ஓ, கர்த்தர் மறுரூபமாக்குகிறார். மறுரூபமாக்குகிற மகிமையின் மேகம் இதோ உங்க குடும்பத்தை மூடுகிறது, உன்னை மூடுகிறது சகோதரா. இப்பொழுது உங்கள் மேல அமருகிறது. ஓ, மறுரூபமாக்குகிற கர்த்தருடைய கரம். ஹalleluya. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வரவழைக்கிறவர். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இதோ அவர் வனாந்திரத்தில் ஆறுகளை பாய பண்ணுகிறார், அவாந்திர வெடிகளை நீரூற்றாய் மாற்றுகிறார். உன் வாழ்க்கை வறண்டு போன வனாந்திரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில வருகிறேன், நான் உனக்கு ஜீவ நீரூற்றாய் வருகிறேன், உன் வாழ்க்கைக்கு நீரூற்றாய் நான் வருகிறேன். இதோ இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தர் வாய்க்கால்களை வெட்டுகிறார், வரப்புகளை சீர்படுத்துகிறார். உன் வாழ்க்கைக்கு நேராக கர்த்தருடைய ஜீவ நதி புறப்பட்டு வருகிறது. உங்க குடும்பங்களுக்கு நேராக கர்த்தருடைய அக்கினி மயமான கரம் வைக்கப்படுகிறது. இதோ பிரவாகித்து வருகிற பெரு வெள்ள இரைச்சலுக்கு ஒப்பாய் கர்த்தர் எழுந்தருளுகிறார். அவர் தமது கரத்தை நீட்டியாயிற்று, அவர் தமது கரத்தை நீட்டியாயிற்று. எவன் மடக்க கூடும், எவன் தடை செய்யக்கூடும்? இதோ உனக்காக வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் தூரத்திலிருந்து வர பண்ணுகிறார், தூரத்திலிருந்து வர பண்ணுகிறார். வடக்கை நோக்கி கொடி என்று, தெற்கை நோக்கி வைத்திராதே என்று கட்டளையிடுகிறார். இதுவரை நீ என்னை தேடவில்லை, ஆனால் இப்போது தேவனை தேடும்படி உன் இருதயத்தினை ஒருமுகப்படுத்தினாய். ஆமே, நீ தேவனை தேடினதற்கு ஒரு அடையாளம், நீ உன்னதமானவரை தேடினதற்கு ஒரு அடையாளம், கர்த்தரை நம்பினதற்கு ஒரு அடையாளம், கர்த்தரை தேடினதற்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண பண்ணுகிறார். இதோ 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 ஆமென் ஆமென் ஆமென். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட மகனே, ஆகாதவன் என்று புறக்கணிக்கப்பட்ட மகனே, இதோ கர்த்தர் உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென் ஆமென். சகோதரி, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஹalleluya. ஓ சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி. இந்த ஜெப நாட்களிலே ஆவியானவர் கிரியை செய்ய துவங்கி ஆயிற்று. ஓ கர்த்தர் தம்முடையவர்களை வனாந்திரத்தில்
உலகத்தின் கடை முனையிலிருந்து கொண்டு வர துவங்கியாயிற்று. ரிகபல ஷிகாதனா ரிகபலபோ சந்துராதனா ரிகபலபோ சந்துரே. சத்தம் உயர்த்தி அவன் ஜெபிக்க துவங்குங்க. அவன் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஜெபிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், அவைகளை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். கர்த்தர் மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல இது. கர்த்தர் கிரியை செய்கிற நாட்கள். கர்த்தர் உன் காரியத்தில் மௌனமாய் இருப்பாரோ? உன்னை கண்டும் காணாதவர் போல் அவர் இருப்பாரோ? இல்லை இல்லை. இதோ கர்த்தரை தேடுகிறவர்களை அவருடைய கண்கள் உற்று கவனிக்கிறது. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ரிகலதன ஷிகரதனரனா தீரபல சந்துரேதனகசியாதனரா. ஹalleluya hallelujah 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 ரிபல தரதனரனா ஹalleluya ஹalleluya. பாருங்க, மலையின் உச்சியில மோசே முழங்கால் படியிட்டு தன்னுடைய ஜனத்திற்காக தேவனை நோக்கி இரு கரங்களையும் உயர்த்தினவனாய் நிற்கிறான். மோசையை கரத்தை உயர்த்தி ஜெபிக்க 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 அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இருந்த எல்லா அமலேக்கையும் கர்த்தர் சங்காரம் பண்ணி போடுகிறான். யுத்தம் மனுஷன் அல்ல, செயல்படுகிறது மனுஷன் அல்ல, மனுஷனை கொண்டு கிரியை செய்கிறவர் கர்த்தர். ஆமென் ஆமென். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அதிகமா இருக்கலாம், ஆனா காரியத்தை நிலைப்படுத்துகிறவர் கர்த்தர். உங்க இருதயத்தில் இருக்கிற ஆசைகள் அதிகமா இருக்கலாம், ஆசைகளை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். மோசே கரம் தாழ்ந்து தளர்ந்து போன நேரத்திலே அமலேக்கியர் இஸ்ரவேலரை முறியடிக்கிறாங்க. நம்முடைய ஜெபம் தளர்ந்து போனதுனாலே, நம்ம தேவனை தேடாம உலகத்தையே நம்பி வாழ்கிறதுனாலே, நம்முடைய மாமிச பலத்தையே நம்பி நம்பி ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை அப்படி தளர்ந்து போயிட்டு, நம்முடைய ஜீவிதம் அப்படி தளர்ந்து போயிட்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு, திரும்பவும் அவரை நோக்கி கரத்தை உயர்த்தும்படியாக, திரும்பவும் கர்த்தருடைய யுத்தம் உங்களுக்காக நடக்கும்படியாக வேதம் இவ்வனமாக சொல்லுகிறது. சகோதரா சகோதரி, உனக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள் அது உனக்குரியவைகள் அல்ல, தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் சிங்காசனத்திற்கு விரோதமான யுத்தம், தேவனுடைய ராஜ்யத்தின் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமான யுத்தம். அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவதற்கு முன்பதாக முதலாவது கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஆமென். அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவதற்கு முன்பதாக முதலாவது தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். இன்றைக்கு உன் கரங்கள் தேவனுக்கு நேராக உயர்த்தப்பட்டால் போதும். ஆமென். நீ நின்று கொண்டு நானே தேவன் என்று அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிகபாபாலாதா. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. இதோ அவர் வருகிறார், அவர் வானங்களை தாழ்த்தி இறக்கி வருகிறார். ரிகபாலா ஷிகரதா. காற்றுகளை தமது சட்டைகளாக்கி இறங்கி வருகிறார், காற்றுகளை தமது சட்டைகளாக்கி இறங்கி வருகிறார். பயங்கரமான பராக்கிரமசாலி, பயங்கரமான பராக்கிரமசாலி, யுத்தத்தில் வல்லமை உள்ள கர்த்தர். ஆமென் ஆமென். அந்த பயங்கரமான பராக்கிரமசாலி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பதாக இன்றைக்கு நடந்து போகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு முன்பதாக நீங்க நடந்து போங்க ஆண்டவரே. என்னால வாழ முடியல, எனக்கு வாழ பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு நிற்க பலன் இல்லை ஆண்டவரே. என் வாழ்வை விரும்புகிறவர்களை விட என் அழிவை விரும்புகிறவர்கள் தான் அதிகம். என்னால வாழ முடியாதுப்பா. பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிற கர்த்தர் எனக்கு முன்பதாக எழுந்தருளுங்க. ஆமென். வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முன்பதாக எழுந்தருளுங்க. உங்க அக்கினி மயமான செட்டைகளை அடித்து எனக்கு முன்பதாக எழுந்தருளுங்க ஆண்டவரே. உங்களுடைய அக்கினி மயமான ரதங்களோடு குதிரைகளோடு எனக்கு முன் செல்லுங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக பகலிலே மேக சம்பமாயும் இரவிலே அக்கினி சம்பமாயும் அந்த ஜனத்தை விட்டு பிரியாமல் முன் சென்ற மகிமையின் மேகமே
எனக்கு முன் செல்வீராக. எத்தனை பேர் கேட்குறீங்க? உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் முன் செல்லுகிறார். உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் முன் செல்லுகிறார். ரிகாலா தன சுகரா, பயங்கரமான பராக்கிரமசாலி உனக்கு முன் செல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் உணர்கிறீங்க? ஆவியிலே நான் உணர்கிறேன், எனக்காக பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் முன் செல்லுகிறார். அவர் என்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் என் பிள்ளைகளுக்காக செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் என் வாழ்க்கைக்காக செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். ஆமென் ஆமென். தாயாரே, உங்க கரங்கள் தேவனுக்கு நேராக உயர்த்தப்படட்டும். உங்க ஜெபம் தேவனுக்கு நேராக உயர்த்தப்படட்டும். உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆமென். தகப்பனாரே, ஆமென், உங்க குடும்பத்திற்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். மோசேயை போல உங்க கரங்கள் இன்றைக்கு உயர்த்தப்பட்டு நிற்கட்டும். ரிகபாலா ஷிகதானா, உங்களை ஜெபத்திலே தாங்கும்படி இந்த 21 நாள் ஜெபத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை காணும்படி, ஒரு வெற்றியை சுதந்திரிக்கும்படி இந்த 21 நாட்கள் பரிசுத்த ஆவியானவரோடு யுத்தம் உன்னுடையது அல்ல. ஓ, தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமான யுத்தம். ஆமே ஆமே. ஆமே. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவோ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, ஓ, உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவோ. கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம். ஆமென் ஆமென். கிதியோன் மேல ஆவியானவர் பலமாய் அமர்ந்தது போல இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஆவியானவர் பலமாய் வந்து அமருகிறார். ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஆவியானவர் பலமாய் வந்து அமருகிறார். சிறியோர் மேல, பெரியோர் மேல, வாலிபர் பிள்ளைகள் மேல, முதியவர்கள் மேல, பலன் இல்லாமல் வியாதி படுக்கையில இருக்கிறவர்கள் மேல ஆவியானவர் நிழலிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். பலவீனங்கள் எல்லாம் மாறி போகிறது. இதோ விடுதலை உண்டாகிறது. கர்த்தருடைய கை வல்லமை உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய கை வல்லமை தொடுகிறது. ஆமென். பலன் இல்லாதவனே பலத்தினால் கர்த்தர் இடை கட்டுகிறார். தளர்ந்து போன கைகள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிறார். இதோ ஆமென். இன்றைக்கு உன் தளர்ந்து போன கைகள், தள்ளாடுகிற முழங்கால்கள் உறுதிப்படுகிறது. உறுதிப்படுகிறது. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். விசுவாசிக்கிறவர்கள், தேவன் என்னை தொடுகிறார் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி சத்தம் உயர்த்தி கர்த்தருடைய கரம் உன் மீது வைக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் மரித்த வாழ்க்கையை மாற்றுகிறார். செத்த கற்பங்கள் உயிரடைகிறது. செத்த கற்பங்கள் உயிரடைகிறது. கற்பத்தின் கனியை கர்த்தர் வைக்கிறார். ரிகலதல ஷகரதன ரிகபல ஷகதன கசியாத்தனரோ ரிபல பௌஷா ஹம்தோ ரகந்தர தினவா ரிபல பௌஷாம் தாராதி இலாடாரான. உன் பிரயாசங்கள் வீணாய் போகிறது இல்லை. உன் ஜெபங்கள் வீணாய் போகிறது இல்லை. உன் கண்ணீர் வீணாய் போகிறது இல்லை. உன் பிள்ளைகளுக்காக ராத்திரியிலே வடிக்கிற கண்ணீர் வீணாய் போகிறது இல்லை. பிள்ளைகளை நினைத்து அழுகிற அந்த கண்ணீர் வீணாய் போகிறது இல்லை. கர்த்தர் இதோ துருத்தியில வைத்து கணக்கு பதிலளிக்கிறார். அவர் கணக்கு செய்கிறார். அவர் பதிலளிக்கிறார். உன் கண்ணீர் என் கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் கண்ணீரை என் துருத்தியிலே வைத்திருக்கிறேன். பாருங்க, மோசேயுடைய கரம் உயர்த்தப்பட்டபடியினாலே தளர்ந்து போன அவன் கரத்தை தாங்கி பிடிக்கும்படியாக ஊரும் ஆரோனும் வந்தபடியினாலே அந்த யுத்தம் ஜெயமாக முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நாம் இங்கே இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அது எத்தனை நபருக்கோ ஜெபத்தில் ஒரு ஊன்றுகோலாய் தாங்குதலாய் நின்று கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படும்படியாக, விடுதலை பெறும்படியாக உங்க ஜெபங்கள், நம்முடைய ஜெபங்கள் ஒரு ஊன்றுகோல் போல நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமே. மோசே இப்போது கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுகிறான். யெகோவா நிசி, கர்த்தர் ஜெயக்கொடியானவர். யெகோவா நிசி, கர்த்தர் ஜெயக்கொடியானவர். ஆமென். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து ஒரு ஜெயக்கொடியை நாட்டுகிறார். ஒரு ஜெயக்கொடியை நாட்டுகிறார். யுத்தம் முடிவுக்கு வருகிறது சகோதரா. ஆமென். பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறது. உன் வியாதி முடிவுக்கு வருகிறது. உன் பலவீனம் முடிவுக்கு வருகிறது. உன் போராட்டங்கள் முடிவுக்கு வருகிறது. உன் கண்ணீர் முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் ஜெய கொடி ஏற்றுகிறார். யெகோவா நிசி ஜெய கொடி ஏற்றுகிறார். யுத்தத்தில் வல்லமை உள்ளவர் உனக்காக வெற்றி சிறக்கிறார். ரகதல ஷகரதன ரிகபபல தரதன ரிகபலபோ சந்துரேகசியாதனர ரிகபலபோ ஷபலதகசியாதனரோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்திலே ஒரு 5 நிமிடம் கூட முழங்கால் படிட்டு ஆண்டவர் சொல்லுகிற தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நான் உன்னை திக்கற்றவனாய் விட்டுருவேன்னு நினைச்சியா? திக்கற்று அலைய விட்டுருவேன்னு நினைச்சியா? இல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாகி விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களிடத்தில் வருவேன், உங்களிடத்தில் வருவேன், உங்களிடத்தில் வருவேன் என்று அவர் வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு தான் இந்த 21 நாட்கள் இணைந்து இருக்கிறோம். உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்காக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். யார் யார் வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்யணும், யார் யார் என்ன தேவையில் இருக்காங்க, உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரம் என்ன. ஒருவேளை மனுஷனுக்கு உங்கள் இருதயம் தெரியாமல் இருக்கலாம். அவன் மனுஷன் உங்கள் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் இருதயம் அவருக்கு தெரியும். என்ன ஜெப விண்ணப்பமோ, என்ன தேவையோ, வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய பரிசுத்த ஆவியானவராலே கூடும். நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஆமென், ஆமென். இதோ இதோ பரிசுத்த ஆவியானவரே, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனால் நீங்களோ பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்கிறீர்கள், நீங்களோ பரிசுத்த ஆவியானவரை கண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். அவர் நமக்குள்ளே உள்ளாவி நம் தேவனாயிருந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே ஆமென், ஆமென். இதோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலே வந்து அமருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல புறாவின் ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்து அமர்ந்தாரோ, இன்றைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு வந்து அமருகிறார். ஆமென். எல்லா பயத்தின் ஆவிகள் உன்னை விட்டு வெளியேறுகிறது. இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் நீங்கி போகிறது. சமாதானம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது. ஆமென், ஆமென். வானம் திறக்கப்படுகிறது. ஆமென். தேவனுடைய சத்தம் கேட்கிறது, தேவனுடைய சத்தம் கேட்கிறது. வானம் திறக்கப்பட்டாயிற்று, உனக்காக வானம் திறக்கப்பட்டாயிற்று. இதோ வானத்திற்கு பூமிக்கும் நடுவாக ஒரு ஏணி வைக்கப்பட்டாயிற்று.
ஆமே உன்னை மீட்கும்படியாக, உன்னை வாழ வைக்கும்படியாக, ஆமே கர்த்தர் குறித்திருக்கிற ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாக உனக்காக பரம் திறக்கப்பட்டாயிற்று. வானத்திற்கு பூமிக்கும் நடுவாக ஒரு ஏணி வைக்கப்பட்டாயிற்று. ஆமென் ஆமென் ஆமென். விடாய்த்து போன ஆத்துமாவே, தூரத்திலிருந்து உனக்கு ஒரு நற்செய்தி உண்டாகிறது. விடாய்த்து போன ஆத்துமாவே, தூரத்திலிருந்து கர்த்தர் உனக்கு நற்செய்திகளை கேட்கும்படி செய்கிறார். ஆமென் ஆமென். விடாய்த்த ஆத்துமாக்கள் எல்லாம் இன்றைக்கு ஆவியானவராலே சம்பூரணமாக்கப்படுகிறது. சகோதரி விடாய்த்து போனாயோ, சகோதரா விடாய்த்து போனாயோ, சம்பூரணம் அடைய பண்ணுகிற ஆவியானவர் உன் அருகில இருக்கிறார். அப்படி பேச துவங்குங்க. கேளுங்க கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஜனத்தின் மீது அமருவீராக. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகள் மீது அமருவீராக. பரிசுத்த ஆவியானவரே அந்நிய பாஷை அடையாளத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவீராக. உம்முடைய அக்கினி மயமான கரங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல வைக்கப்படட்டும். நாவுகளை தொடுவீராக, நாவுகளை தொடுவீராக. ஜபிக்க முடியாமல் இருக்கிற நாவின் கட்டுகள் இப்பொழுதே அறுக்கப்பட்டு போவதாக. ஜபிக்க முடியாமல் இருக்கிற இருதய பாரங்கள் இப்பொழுதே விலகி போவதாக. அபிஷேகிக்கிற ஆவியானவரே, நீர் எவனை தெரிந்து கொண்டீரோ அவனை அபிஷேகம் பண்ணி உயர்த்துவேன் என்று சொன்னீரே. ஓ, நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள், நீர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் இன்றைக்கு உடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். அபிஷேகம் பண்ணுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. ஆவியானவருடைய தொடுதலை உணரட்டும், ஆவியானவருடைய தொடுதலை உணரட்டும், ஆவியானவருடைய தொடுதலை உணரட்டும். ஆவியானவரே, உம்முடைய கிரியைகள் அளவில்லாமல் வெளிப்படுவதாக, உம்முடைய கிரியைகள் அளவில்லாமல் வெளிப்படுவதாக. அபிஷேகிக்கிற ஆவியானவர், அக்கினி மயமான ஆவியானவர், Yes, Holy Spirit. Yes, Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வமே, தூரத்திலிருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலேயும் கர்த்தருடைய அக்கினி தழல் விழுவதாக. ஆமென். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தெய்வமே, கர்த்தருடைய அளவில்லாத மகிமை வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். இதோ என் மகிமையை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென். பலவீனமான உன்னை கொண்டு நான் மகிமைப்படுவேன். ஆமென் 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 ஆமென். ரிகா லௌதா ரகதானா ரிகவலமோ ஷபரதி ரகசியா தீரம் தத்கடகம் ரீ லகதல் கடக சந்து ரேதனரா. தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது. சகோதரி சத்த உயர்த்தி அப்படி கொஞ்ச நேரம் கூட ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க துவங்குங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து வழி திறக்கிறார். உனக்காக அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. ஆமே, இதோ இதோ ஆமேன். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ரீகா பௌடா ரஜல பௌஷ்யாரபனா. ஆமேன் ஆமேன் ஆமேன். பரலோகத்தின் திறவுகோலை நான் உன் கரத்திலே தருகிறேன். ஆமே. நீ எவைகளை கட்டுகிறாயோ அவைகள் கட்டப்படும், நீ எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அவைகள் கட்டவிழ்க்கப்படும். ஜெபத்தில கட்டுங்க, உங்க பிள்ளைகளை நினைத்து கட்டுங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சொல்லி கட்டுங்க. ஆமே. நீங்க ஜெபிக்கிறது ஆமேன் அப்படியே ஆகிறது. ரிகா பௌடா ராதா லஷிகாதானா ரிகவலவோ சம்தராத ரகசியாத்தனரோ. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ரிகவௌ ஷகதரமனா திகபரபலவோ ஷபரபலதுரா. பலன் இல்லாதோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன், சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன். பலன் இல்லாதோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன், சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தேவன்.
படைந்து போனாலும் வாலிபர்கள் இடறி விழுந்தாலும் இளைஞர்கள் இளைப்படைந்து போனாலும் வாலிபர்கள் இடறி விழுந்தாலும் நான் கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடைந்து கழுகை போல் சிறகடித்து உயர்ந்திடுவேன். நான் கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடைந்து கழுகை போல் சிறகடித்து உயர்ந்திடுவேன். ஒரு கண்ணுக்கும் கை தோன்றாமல் இருந்தாலும் ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தாலும் ஒரு கண்ணுக்கும் கை தோன்றாமல் இருந்தாலும் ஒரு செவிகளும் என் புலம்பலை கேட்காமல் இருந்தாலும் என் அழுகையின் சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாக தெரியும் இயேசுவே. என் அழுகையின் சத்தம் கேட்கும் தேவனே, என் நிலைமைகள் நன்றாக தெரியும் இயேசுவே. நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர். கஷ்ட நாட்களில் என்னோடு கூட இருந்திடுவீர். நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர். கஷ்ட நாட்களில் என்னோடு கூட இருந்திடுவீர். நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர். கஷ்ட நாட்களில் என்னோடு கூட இருந்திடுவீர். நீர் என்னை கைவிட மாட்டீர், புறக்கணிக்க மாட்டீர். கஷ்ட நாட்களில் என்னோடு கூட இருந்திடுவீர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொடர் 21 நாள் ஜெபத்திலே 8வது நாளாக இந்த நாளிலே ஆமென் கூடி வந்திருக்கிற யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யூடியூப் சேனல் மூலமாய் பார்த்து அநேகர் உங்களுடைய சாட்சிகளை ஃபோன் மூலமாக சொல்கிறீங்க. அநேகர் ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க சொல்லுறீங்க. நிச்சயமாய் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் ஆமென், உங்களுக்கு தெரிந்த ஒரு 2 பேருக்காவது இதை அறிமுகப்படுத்துங்கள். நிச்சயமாய் ஏதோ நொறுங்குண்டதுமாய் இருதயத்தோடு இருக்கிற ஏதோ ஒரு நபருக்கு நிச்சயம் இது பயனுள்ளதாய் மாறும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இறங்கி ஆளுகை செய்ய விரும்புவார் என்றால், தன்னை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுடைய நாமத்துக்காக, கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்காக எந்த ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல அவர் பலமாய் இறங்கி ஆளுகை செய்ய ஆசைப்படுகிற தேவன். அல்லேலூயா. நான் என்ன தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு யாரு சொல்றாங்களோ அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்வார். நான் தேவனுக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் மேல பயங்கரமாய் ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிப்பார். கர்த்தருடைய பலம் உங்க மேல இறங்கி வரும்போது
உங்களுக்கு விரோதமாக எந்த போராட்டம் இருந்தாலும் சரி, அது உடைக்கப்படும். அல்லேலூயா. அப்படி கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பிப்போமா? கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரை என் மேல இறங்கி நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிங்க எல்லாரும். ஆமென், 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 ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபத்தோடு கூட ஒரு வேத தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஆமென் மீண்டது வார்த்தைகளை கொண்டு நாம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். தியானிக்கும்படியாக லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். போது அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி. கர்த்தருடைய ஆவியானவர் முதலாவது விரும்புகிற ஒரு காரியம், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. தரித்திரர் சுவிசேஷத்தை கேட்கணும், இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் அமருகிறார். யார் யார் இயேசுவை குறித்து அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார்களோ, அறிவிக்க பிரயாசப்படுகிறார்களோ, விருப்பப்படுகிறார்களோ, அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து அமருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தரித்திரருக்கு, தரித்திரம் என்றால் குறைவுபட்டவன், ஒன்றும் இல்லாதவன், பிறருடைய அந்த நிறைவை பார்த்து ஏங்குகிறவன், அப்படிப்பட்டவன் தான் யாரு? தரித்திரன். ஒரு மனிதன் தரித்திரம் அடைவதற்கு காரணம் என்ன? ஒரு மனிதன் குறைபடுவதற்கு, ஒரு குடும்பம் குறைவுபடுவதற்கு, தரித்திரத்துக்கு நேராய் செல்வதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து நாம் இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். நான் தரித்திரத்துக்குள்ள இருக்கிறேன், தரித்திரம் அடைய செய்தவர் யாரு? 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 6வது வசனம் முதல் படிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 6வது வசனம் முதல். கர்த்தர் கொல்லுகிறவரும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவரே தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை கொல்லுகிறதும் அவனை உயிர்ப்பிக்கிறதும் கர்த்தர். ஒருவனை பாதாளத்திலே அனுப்புகிறதும் பாதாள வல்லமைக்கு விடுவிக்கிறதும் கர்த்தர். ஒருவனை தரித்திரமடைய செய்கிறதும் அவனை ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிறதும் கர்த்தர். ஒருவனை தாழ்த்துகிறதும் ஒருவனை உயர்த்துகிறதும் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வேத பகுதியை படிக்கும் போது அவரே தரித்திரமடைய பண்ணுகிறார், அவரே தரித்திரமடைய பண்ணுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளணும். தரித்திரம் என்று சொல்லும் போது நம்ம இருதயத்துக்குள்ள தோன்றும், இந்த உலக பிரகாரமாய் ஆஸ்தி அந்தஸ்து பணத்தோடு கூட இருப்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி, வேதம் அப்படி ஒரு காலம் பிரசங்கம் பண்ண சொல்லல, வேதம் அப்படி ஒரு இடத்திலையும் சொல்லவில்லை. அல்லேலூயா. தரித்திரம் என்பது பாருங்க, சமாதானத்தில் தரித்திரம். ஒரு மனிதனை பார்த்தா சமாதானம் இல்லை, அவன் சமாதானத்துக்காக ஏங்குகிறான். கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறான், ஆனா என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. அந்த நிம்மதின்னு உள்ள சொல்ற காரியத்துல தரித்திரமாய் காணப்படுகிறான். சந்தோஷம், நல்ல மனம் விட்டு சிரிச்சு
அவனுடைய முகத்தை பார்க்க முடியாது. எப்பவும் முகத்தில் என்னது, எப்பவுமே ஒரு சோகம். மனம் விட்டு சந்தோஷமா சிரிக்கிற ஒரு அனுபவம் கிடையாது. ஆனா எக்கச்சக்கம் ஆஸ்திகள், அந்தஸ்துகள், பணம், வசதிகள் எல்லாம் இருக்கும். ஆனா மனம் விட்டு சிரிக்கிற அந்த சந்தோஷம்னு சொல்றது இருக்காது. அது மாத்திரமல்ல, பாருங்க, சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் என்பது இருக்காது. ஆரோக்கியத்துல தரித்திரம், என்னைக்கும் வியாதி, ஒன்று மாறினா இன்னொன்று, இன்னொன்று மாறினா இன்னொன்று, இப்படி தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கியத்துல தரித்திரம். அதே போல என்னது பாருங்க, நம்ம நம்புகிற எந்த காரியமா இருக்கட்டும், நம்ம விருப்பப்படுகிற எந்த காரியமா இருக்கட்டும், அந்த காரியத்துல குறைவு, பிறருடைய முகத்தை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. அல்லேலூயா. அப்ப தரித்திரம் அடைய பண்ணுகிறவர் கர்த்தர். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற தரித்திரம் என்ன தரித்திரம் என்று சொன்னால், சமாதானம், சந்தோஷம், இந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஆத்மாவிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அந்த நித்திய ஒரு மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னா அவன் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. பைபிள் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? இப்ப தரித்திரம் அடைய பண்ணுகிறவர் கர்த்தர். தரித்திரம் அடைவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய கீழ்ப்படியாமை. மனிதனுடைய கீழ்ப்படியாமை. ஆதாம் ஏவாள ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உண்டாக்கி வைத்தார். ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது பாருங்க, நிறைவு அவங்களிடத்துல இருந்துச்சு, நல்ல ஒரு சமாதானம் இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்கள் நிறைவை இழந்தார்கள், தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள், சாபம் பின்தொடர ஆரம்பித்தது, வியாதி பின்தொடர ஆரம்பித்தது, சமாதானத்தை இழந்தார்கள், சந்தோஷத்தை இழந்தார்கள். இப்படியே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் பாவம் பெருகி அந்த பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. தரித்திரத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா, நல்ல ஃப்ரெண்டு, நல்ல தோழன் கூட நெகிழுவான், கேவலமா பேசுவான். தரித்திரத்துல ஒரு மனுஷன் இருந்தா சொந்த சகோதரன் கூட மதிக்க மாட்டான். நீங்க வியாதிப்பட்டு பாருங்க, இல்ல நீங்க சமாதானம் இல்லாம துக்கமுகமா இருந்து பாருங்க, ஒரு மனுஷன் கூட உங்கள்கிட்ட மதிக்க மாட்டான், உங்களை ஒதுக்குவான். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஆதாம் ஏவாள் பாவத்தின் தொடர்ச்சி இன்று வரைக்கு பாருங்க, அந்த மனுஷன் கீழ்ப்படியாமை நிமித்தமாய் பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மனுஷன் தரித்திரமாய் காணப்படுகிறான். ஆண்டவர் சொன்ன ஐஸ்வர்யம் தரித்திரம், நம்ம உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் தரித்திரம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:9. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவன் என்றும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும். பாருங்க, இந்த இடத்துல நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரம். எல்லாருடைய பார்வையிலும் ஐஸ்வர்யவான், ஆனா நீ இருக்கிறத தரித்திரம். சபைக்கு, எந்த சபைக்கு சொல்றாப்புல? சிமிர்னா சபைக்கு சொல்லி கொடுக்கிறாப்புல, உனக்கு நீ பார்வைக்கு ஐஸ்வர்யவான், ஆனா நீ தரித்திரவானா இருக்கிற. உனக்கு சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, ஒரு நல்ல ஒரு சுகம் கிடையாது, நல்ல ஒரு தூக்கம் கிடையாது. உன் வாழ்க்கையில நீ தரித்திரத்துக்குள்ள இருக்கிற. பணத்துக்கு குறைவில்லை, வசதிக்கு குறைவில்லை, ஆனா என்னது?
நீ தரித்திரமாயிருக்கிற. இந்த தரித்திரம் வர காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாய் தொடர்ச்சியாய் தரித்திரம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப தரித்திரத்துக்குள்ளாய் ஆண்டவர் அனுமதிக்கிறார். பாதாளத்துக்குள்ளாய் ஒரு மனிதனை அனுமதிக்கிறார். புரியுது உங்களுக்கு சொல்லுகிறது? ஒரு மனுஷனை தாழ்த்துகிறது ஆண்டவர் அனுமதிக்கிறார். காரணம் கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் வந்து தரித்திரராய் மாறினது போல, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் வந்து தரித்திரராய் மாறினது போல, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலின் மூலம், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல், அது யாரு? இயேசு. அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் மூலம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தரித்திரத்தை மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை படிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல். யார் அது? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷன் இயேசுவாகிய இந்த நபருடைய கீழ்ப்படிதல் மூலமாய் நாம நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனும் நீதிமானாய் மாற்றப்படுகிறார்கள். இந்த இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணணும். இந்த இயேசுவை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். ஜனங்கள் அறிந்து கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்களுடைய தரித்திரத்தை மாற்றி அவர்களை ஐஸ்வர்ய சம்பன்னராய் மாற்ற வேண்டும். இதுதான் பிதாவுடைய திட்டம். சொல்றது புரியுதா? அதுதான் முதலாவது, கர்த்தருடைய ஆவியானவர் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியாய் வந்தார். அப்ப யாரெல்லாம் தரித்திரமா இருக்கிறோம்? தேவனுடைய பார்வையில் யார் தரித்திரர் என்றால், பாவத்துக்குள் இருக்கிறவர்கள், நித்திய ஜீவன் இல்லாமல் இருக்கிறவர்கள், அதாவது சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒரு நிம்மதி இல்லாமல், இரவிலே தூக்கம் இல்லாதவன் இருக்கிறவர்கள் என்னது? தரித்திரர்கள். பைபிள் ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவத்தை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவான் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டிருந்திருப்பான், இந்த லாசருக்கு வேற வேலையே இல்லை, சும்மா இயேசுவே இயேசுவேன்னு கிடந்து கத்துறான். அதுவும் என்னது? என் வீட்டு குப்பை தொட்டிக்கு முன்னாடி இருந்து. இயேசு ஏன் இவனை உயர்த்தவில்லை? இயேசு ஏன் இவனை ஆசீர்வதிக்கவில்லை? இயேசு இவனை பார்க்கவில்லையா என்று சொல்லி அநேகரிடத்தில் சொல்லியிருப்பான். ஐஸ்வர்யவான் நல்ல ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்து கொண்டிருந்ததுனாலே அக்கம் பக்கத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் இவன் தான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கும், பார் ஐஸ்வர்யவானாய் வாழுகிறான், எவ்வளவு சுகபகமாய் வாழுகிறான் என்று சொல்லி நினைத்திருப்பார்கள். ஒரு காலம் வந்தது. அந்த காலம் வரும்போது யார் ஐஸ்வர்யவான் யார் தரித்திரர் என்பது தெரிந்தது. குப்பத்தொட்டிக்கு பக்கத்தில் கிடந்த அந்த லாசரு, புண்பிடித்து கிடந்த அந்த லாசரு ஐஸ்வர்யவானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பாருங்க, ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்படுகிறான். அங்கே இந்த பூமியில செல்வ சுகமாயிருந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் போய் கிடந்து ஒரு சொட்டு தண்ணீருக்கு அந்த இடத்துல கதறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய கீழ்ப்படுதல் நிமித்தமாய் நாம என்ன பண்றோம்? தரித்திரத்தை மாற்றி ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் நம்மளை மாற்றுறாரு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கிறது? சமாதானம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, நித்திய ஜீவன் உண்டாகிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய பாவங்கள் மாற்றப்படுகிறது, பாவத்து நிமித்தமாய் வந்திருக்கிற சாபங்கள் மாற்றப்படுகிறது, சாபத்து நிமித்தமாய் வருகிற வியாதிகள் மாற்றப்படுகிறது, போராட்டங்கள் மாற்றப்படுகிறது, ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை மாற்றப்படுகிறது. நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க.
சத்தமா படிங்க. 2 கொரிந்தியர் 8:9. நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்ப படிங்க. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கு? அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. நம்ம தரித்திரரா இருக்கிறோம், நம்முடைய தரித்திரத்தை மாற்றும்படியாய் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற இயேசு நமக்காக தரித்திரராய் மாறி இருக்கிறார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஐஸ்வர்ய சம்பன்னராய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. இதுக்கு தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படியே வர்றாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எதற்காய் முதலாவது வருகிறார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக வருகிறார். அல்லேலூயா. இப்ப இந்த சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்டு விடுதலை பெற்று அதன் பின்பதாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே செய்தி கொடுத்திருந்த போது அந்த ஊழியக்காரர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக அந்த இடத்திலே திருஷ்டாந்தங்களோடு கூட பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி முடிகிற நேரத்தில், இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி முடிகிற நேரத்தில், யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத வண்ணமாய், நிம்மதி இல்லாத வண்ணமாய், நித்திய ராஜ்யத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாத வண்ணமாய் இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க என்று சொல்லி ஒரு ஆல்டர் காலிங் கொடுத்தாப்புல, எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தாப்புல. அந்த அழைப்பை ஏற்று அநேகர் வந்து கையை தூக்கி, ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறப்பான்னு கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். அதுல ஒரு மனிதன் மிகவும் கோடீஸ்வரனான ஒரு மனிதன். அந்த மனிதனும், எனக்கு எக்கச்சக்கம் பணம் இருக்காண்டவரே, எக்கச்சக்க சொத்து இருக்காண்டவரே, எக்கச்சக்க வாகனங்கள் இருக்காண்டவரே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, நான் மரித்தா எங்க போவேன்னு சொல்ற ஒரு நிச்சயம் இல்லைன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதான். அந்த நேரத்தில் ஆமென், தரித்திரத்தை மாற்றும்படியா இறங்கி வந்த இயேசு அவனை தொட்டு ரட்சித்து ஐஸ்வர்யவானாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட அந்த நபர் அன்னைக்கு விமானத்திலே பயணம் செய்யும் போது அந்த விமான விபத்திலே அந்த நேரத்தில் இறந்து போய்விட்டார். அந்த விமான விபத்தில் இறந்து போய்விட்டார். அந்த ஊழியக்காரர் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் மட்டும் அன்னைக்கு எழும்பி நின்று ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க என்று பிரசங்கம் பண்ணாதிருந்தால், இந்த பூமியிலே எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, அந்த நபர் பாதாளத்துக்கு அல்லவா போயிருப்பார். அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லி ஒப்பு கொடுத்த போது, அந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே மரணம் சம்பவித்தாலும் அந்த மனிதன் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தானே என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் எழுதுகிறார். ஒன்னு நான் சொல்றேன், நீங்க ஐஸ்வர்யவானா மாற விரும்புறீங்களா? இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. இருதயத்தின் ஆழத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து நாவ திறந்து அறிக்கை செய்கிற எந்த ஆத்மாவையும் இன்னைக்கு ஆண்டவர் ரட்சித்து விடுவிக்க போதுமான தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியாய். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் தரித்திரராய் இருக்கிறோன்னு இருதயத்துக்குள்ள தோணுதோ எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது,
அவர் தயவுல ஐஸ்வர்யர், பொறுமையில ஐஸ்வர்யர், நீடிய சாந்தத்துல ஐஸ்வர்யர், மகிமையில ஐஸ்வர்யர், இப்படி வரிசை அன்புல ஐஸ்வர்யர். நம்ம அன்புல தரித்திரரா இருக்கிறோமா? பிறருக்கு தயவு காண்பிக்கிறதுல தரித்திரமா இருக்கிறோமா? பொறுமையில தரித்திரமா இருக்கோமா? நம்ம தரித்திரரா இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நான் ஐஸ்வர்யவானா மாறணும் ஆண்டவரே. நான் குறைவுபட்டவன், நான் குறைவுபட்டவன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அப்படியே முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டேன். சிமிர்னா சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீ படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ எல்லாருக்கும் முன்பதாக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவ பலம் உங்க மேல இறங்கி வரும். என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நீர். என் தரித்திரத்தை மாற்றி ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிற கர்த்தர் நீர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மீதமெல்லாம் உங்களுக்கு கூட இலவசமாய் கொடுக்கப்படும். முடிந்தவர்கள் 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி இந்த சத்தம் கேட்டு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். உன்னை தரித்திரமடைய, ஆமென், கீழ்ப்படியாமையின் அந்த பிசாசு கீழ்ப்படியாத வண்ணமாய் உன்னை தரித்திரமடைய பண்ணி, ஆமென், உன் வாழ்க்கையில போராட்டங்கள், உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்து இன்னைக்கு நீ நிலை குலைந்து நிற்கிறாய். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆத்துமாவே என்ன ஒப்பு கொடுக்கிறேன். கண்களை மூடி யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. இது வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்லை, இது ஒப்பு கொடுக்கிற நேரம். ஆமென். மனுஷனுடைய வாழ்க்கை என்பது நிச்சயம் இல்லை. ஆத்துமாவே நீ ஒப்பு கொடுத்தாயானால் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிற பாடு சொல்லு, என்ன ஒப்பு கொடுக்க பாடு சொல்லு. ஆமே, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, பிதாவாகிய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமைகளை நிறைவாக்கும்படியாக இன்னைக்கு விரும்புகிறார். உன்னை நிறைவாக மாற்ற விரும்புகிறார். உன் குறைவுகளை மாற்றும்படியா விரும்புகிறார். ஆத்துமாவே உன் குறைவுகளை மாற்றும்படியா விரும்புகிறார். இன்னைக்கு நீ குறைபட்ட நிலைமையில் இருக்கலாம். ஓ, நீ இந்த வேளையிலே இயேசுவை நோக்கி, ஆமென், ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நீ கூப்பிடுவாயானால், நீ ஏற்றுக்கொள்வாயானால், உன் பாவங்களை அறிக்கை செய்வாயானால், உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் உன் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். இன்னைக்கு இந்த இரவுல ஒரு மாற்றம் உண்டாகும். இன்னைக்கு இரவுல நீ நிம்மதியாய் தூங்குவாய். இந்த இரவுல உனக்கு ஒரு சமாதானம் வந்து உன்னை ஆளுகை செய்யும். அது உலகத்தால் கொடுக்க எடுக்க முடியாத ஒரு மெய்யான சமாதானம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இருக்கிற பலத்தோடு கூட கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க பாப்போம். எல்லாரும் ஊக்கமா ஜெபிங்க பாப்போம். எல்லாரும் நாம திறந்து விடுதலையோடு கூட ஜெபிங்க. விடுதலையோடு கூட ஜெபிங்க. ஹalleluya. ஓ ரீமா லா ரா ஷாகா லாரா. ஒப்பு கொடுங்க. ஆமென். உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவா, உன்னுடைய தரித்திரத்தை மாற்றி உன்னை ஐஸ்வர்யமடைய செய்கிற தேவா. ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை கொடுக்கிற தேவா. இந்த வேளையிலே ஓ பரிசுத்த ஆவியானுடைய மகிமை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பலமா இறங்கி வருகிறது. பலமா இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபி, கரங்களை தட்டி ஜெபி, கரங்களை தட்டி. ஆமென், ஆமென், ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். நீயோ காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டாய், ஆனால் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி வழியும். உன் குறைவுகளை மாத்திரம் நீ ஒப்புக்கொடு. உன் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். ஓ மகிமையின் பிரகாசம். ஆமென், ஆமென். முந்தின ஆதாம், ஆமென், விழுந்து போனான். பிந்தின ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக ஜெயித்திருக்கிற இயேசுவை நீ நோக்கி பாரு. நோக்கி பார்த்து
பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீ பிரகாசம் அடைவாய், இனி கூனி ஆமென் குறுக மாட்டாய், நீ நாணம் அடைவது இல்லை, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஜெபி ஜெபி, ஆண்டவரை பார்த்து ஜெபி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு ஜெபி. ஹalleluya ஹalleluya. ஓ ரீ ஷாகாலா ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மேல தேவ அன்பு இறங்கி வருகிறது, தேவ அன்பு இறங்கி வருகிறது. ஆமென். தேவ அன்பை இருதயத்துக்குள்ளே ஊற்றுகிறார், உன் இருதயத்துக்குள்ளே தேவ அன்பு இறங்கி வருகிறது. ஆமென். குறைவுபட்ட ஆத்துமாவே உன்னை நிறைவாய் மாற்றமடியாய் பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் அமருகிறார். ஆமென். வார்த்தை உறுதிப்படுத்தமடியாய் ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மேல பலமாய் வெளிப்படவீராக. பரிசுத்த பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையா இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். வசனத்தை உறுதிப்படுத்தபடியாய் இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, உடைய அக்கினி இறங்குவதாக, விடுதலை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக. விடாத விடாத போராடி ஜோமன, கரங்களை தட்டி போராடி ஜோமன. ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லா ரா ஷாகாலா ரீமா லா காலாரா. ஆமென். சமாதானம் இல்லாமல் ஏங்குகிற ஒவ்வொரு நபருக்கும் இன்றைக்கு தேவ சமாதானம் இறங்கி வருகிறது, தேவ சமாதானம் இறங்கி வருகிறது. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற ஆத்மாவே உனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆமென். மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார், மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார். பெற்றுக்கொள், மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார். பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் நிறைவை உனக்கு கட்டளையிடுகிறார். குறைவுகள் மாறி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே குறைவுகள் மாறி போகிறது. உன் சரீரத்தை சுற்றி பிணைந்து போராடுகிற பலவீன கட்டுகள் உடைக்கப்படுகிறது. சாபத்தின் வல்லமைகள் உடைக்கப்படுகிறது. பாவத்தின் வல்லமைகள் உடைக்கப்படுகிறது. ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கிறது. ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக வானம் திறக்கிறது. தேவ தூதர்கள் கிரியை செய்கிறார்கள். ஆமென். அக்கினிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு உனக்காய் ஆவியானவர் கிரியை செய்கிறார். கரங்களை தட்டி விட்டுக் கொடு இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லா ரா ஷாகாலா ரீமா லா கபோ ஷபலம லபரா. ஆமென் ஆமென் ஆமென். வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். அபிஷேகம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லா ரா ஷாகாலாரா. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீராக. இப்பொழுது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இருக்கிற விடுதலை, இயேசுவின் நாமத்தில் இருக்கிற விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பலமா இறங்குவதாக, பலமா இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பலமா இறங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக, தொடுவதாக தொடுவதாக தொடுவதாக. சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அழியட்டும் ஆண்டவரே, அழியட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. ஆவி ஆத்ம சரீரத்திலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது இறங்குவதாக. எல்லா போராட்டங்களும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. போ, இயேசுவின் நாமத்தில் கட்டளை போடுகிறேன். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உச்ச தலைந்து உள்ள கால் வரை தொடட்டும். நிரப்பட்டும் ஆண்டவரே. அக்கினியினாலே உத்தரவுகிற கர்த்தர் இப்படி அக்கினியால் நிரப்புவீராக. ஒரு அக்கினி ஜோலையாய் இந்த இடத்தை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறட்டும். ஜெபி ஜெபி நாவத்திறந்து ஹalleluya. எல்லா விதமான போராட்டங்களை உடைக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா போராட்டங்களும் உடைவதாக. ஒரு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன், விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஆமென் 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 ஆண்டவரே. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குறைவுகள் நிறைவாகட்டும். ஆமென் ஹalleluya. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று பரலோக தேவனை நோக்கி பார்த்து இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற உன் மேல தேவாவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி விசுவாசித்தாள். திரள் கூட்ட ஜனல் மத்தியிலே, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே எப்படியாவது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம் அவளுக்குள்ளே இருந்தது.
இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன் வாஞ்சையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறாயா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இலவசமாய் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீ நம்புவாயானால் உன்னுடைய 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி தெய்வீக சுகத்துக்காக நீ ஆண்டவரை நோக்கி பார். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இடங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடந்தது. அதே போல பிணியாளிகளை சுகமாக்கத்தக்கதான வல்லமை இறங்கி வருகிறது. வியாதிகளை சுகமாக்கும்படியான வல்லமை இறங்கி வருகிறது. நாவில் இருந்து சத்தம் மாத்திரம் எழும்பட்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்ட குருடர்களை போல உன் சத்தம் மட்டும் எழும்பட்டும். யாரையும் நீ பார்க்க வேண்டாம். கண்களை இறுக மூடி நாவை திறந்து இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பி. ஆமென். இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பி. உன்னுடைய சத்தம் பரலோக தேவனுக்கு நேரா எழும்பட்டும். கூப்பிடு 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 கூப்பிடு. மகிழ்ச்சி இல்லாத வண்ணமா ஏங்குகிற ஒவ்வொரு நபருக்கும் இன்னைக்கு நிறைவான மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றாரு. கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. நீ கூப்பிட கூப்பிட அவருடைய அன்பின் கரம் உன் மேல இறங்கி வருகிறது. அவருடைய அன்பின் கரம் உன் மேல இறங்கி வருகிறது. பரிசுத்த பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பரம் திறப்பதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராக இருக்கிற வானம் திறப்பதாக. வானம் திறந்து உன்னத வல்லமை பலமா இறங்கி வருவதாக. ஒரு தடையும் இல்லாத வண்ணமாய் வானத்தை கிழித்தபடி மகிமை இறங்கி வருவதாக. மகிமை வெளிப்படுத்துவீராக. இப்பொழுது அபிஷேகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடும்படியாய் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஆமென். அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தரே தொடுகிறார் அம்மா. பரிசுத்த ஆவியானவரே உன்னை தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவரை தொடுகிறார். ஆமென். கட்டிகள் கரைகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம் உனக்கு உண்டாகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் அலறி ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே மந்திர கட்டிகள் அழிகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வெள்ளி சூரியங்கள் அழிகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா இருளும் அழிகிறது. ஜெபி ஜெபி, நாவை திறந்து ஜெபி, நாவை திறந்து ஜெபி. ஆமென் ஆமென் ஆமென். உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அவிழ்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். உனக்கு ஜெபிக்க விடாதவனமாய், உன்னை ஜெபிக்க விடாதவனமாய் போராடுகிற எல்லா இருளும் இன்றைக்கு இந்த இரவு வேளையிலே அழிக்கப்படுகிறது. ஆமென், அழிக்கப்படுகிறது. ஆமென். உன்னை போர் ஆயுதமாய், யுத்த ஆயுதமாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு அக்கினி அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. ஜெபி ஜெபி, ஊக்கமாய் ஊக்கமாய். ஹல்லேலூயா. நிறைந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரி அணையாதவர், மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு விருப்பமில்லை. எரிந்து பிரகாசிக்கும்படியாய் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆத்துமாவே விட்டுக்கொடு. விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க ஒரு அபிஷேகம் உன் மேல பாய்ந்து வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அந்த மேல் வீட்டறையிலே அக்கினி வந்து இறங்கினது போல சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு, ஆமென், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த மேல் வீட்டறையிலே காத்திருந்த போது சடுதியாய் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது போல இந்த இடத்துல தேவ மகிமை இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஓ ரீமா லாமா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ தரித்திரன் அல்ல, இனி நீ தரித்திரன் அல்ல. சமாதானத்தை உனக்கு நான் தருகிறேன். உனக்கு நான் சமாதானத்தை தருகிறேன். ஆமென். உனக்கு நான் சந்தோஷத்தை தருகிறேன். உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தருகிறேன். ஆமென். உனக்கு தெய்வீக சுகத்தை தருகிறேன். உனக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை தருகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு இறங்கி வருகிறது. கர்த்தருடைய நன்மை உனக்கு இறங்கி வருகிறது. ஓ ரிஷாகாலா ரிமா லாபா ரிஷாகாலா ரிமா லாபா ராஷாகாலா.
ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளில் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. அவைகளில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இன்னைக்கு நன்மையான ஈவுகளை நீ பெற்றுக் கொள்ளுகிறாய். நன்மையான ஈவுகள் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உன்னை படைத்த பரம பிதா உனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். நன்மையானவைகளை பெற்றுக்கொள். ஆமென். அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு ஆமென் அப்பத்தை தான் கொடுப்பார். மீனை கேட்கிற பிள்ளைக்கு மீனை தான் கொடுப்பார். பரிசுத்த ஆவியை கேட்கிற பிள்ளைக்கு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. கூப்பிடு, கூப்பிடு, உண்மையாய் கூப்பிடு, உண்மையாய் கூப்பிடு. தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் கூப்பிடு, உண்மையாய் கூப்பிடு. அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடு. ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையாய் கூப்பிடு. நீ கூப்பிட கூப்பிட உன் சத்தம் கேட்டு இறங்குகிறார். உன் சத்தம் கேட்டு இறங்குகிறார். ஆமென். உன் சத்தம் கேட்டு இறங்குகிறார். ஆமென். ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில உன் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. உன் சிறையிருப்புகள் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லரா ஷாகாலா ரீமா லகாலாரா. மகிமையின் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம், மகிமையில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அநேகருடைய ஆவி ஆத்ம சரீரத்தை சுற்றில தேவ மகிமை இறங்கி வருகிறது. தேவ மகிமை இறங்கி வருகிறது. இழந்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இழந்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இழந்தவன் ஜபாவியை கர்த்தருக்கு கொடுக்கிறார். இழந்தவன் கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு உன்னத அபிஷேகம் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஓ ரீமா லாபா ரீஷாகாலா ரீமா லாகாலா ரீஷாகாலாரா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு உன் தரித்திரத்தை மாற்றும்படியாய் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிற இயேசு உனக்காக தரித்திரராய் இறங்கி வந்திருக்கிறார். அப்படியே இரண்டு கரங்களையும் குப்பி உணர்ந்து, யாரும் நாவ திறந்து ஜெபிக்க வேண்டாம். உனக்காய் தரித்திரராய் இறங்கி வந்த அந்த ஐஸ்வர்யரை நோக்கி பாரு, நோக்கி பாரு. இருதய மாத்திரம் ஏங்கட்டும், இருதய மாத்திரம் ஏங்கட்டும். எந்த காரியத்தில் நீ குறைவுபட்டு இருக்கிறாய், எந்த காரியத்தில் நீ தரித்திரராய் இருக்கிறாய், ஒரு வெறுமையாய் இருக்கிறாய், கொஞ்சம் அப்படி நினைத்து பாரு. ஆண்டவரை நோக்கி ஒரு சொட்டு கண்ணீர், ஆண்டவரை நோக்கி ஒரு சொட்டு கண்ணீர். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். ஒரு சொட்டு கண்ணீர் ஆண்டவரை நோக்கி பார்த்து. சமாதானம் இல்லாத வண்ணமா இயங்குகிறாயோ, நிம்மதி இல்லாத வண்ணமா இயங்குகிறாயோ, இரவிலே தூக்கம் இல்லாத வண்ணமா இயங்குகிறாயோ, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஒரு ஏக்கத்தோடு கூட ஒரு கண்ணீர். ஆண்டவரே எனக்காய் மனம் இறங்கும், என் பிள்ளைகளுக்காய் மனம் இறங்கும், என் குடும்பத்துக்காய் மனம் இறங்கும். சொல்லு ஆண்டவரை பார்த்து இறக்கத்தை கெஞ்சு, இறக்கத்தை கெஞ்சு. யாரும் கண்களை திறக்க கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் எனக்கு ஆண்டவர் தொடுகிறார். அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறது, அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறது. இப்ப ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே உன் மேல தேவ மகிமை இறங்கி வருகிறது. ஒப்பு கொடுத்திருக்கிற சகோதரி உன் மேல தேவ மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் குறைவுகளை நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலிருந்து நீ புலம்ப மாட்டாய். ஆமென். இல்லாதவைகளை குறித்து நீ புலம்ப மாட்டாய். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் வரவழைக்கிற கர்த்தர் நான். உன் வாழ்க்கையை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரலோக தேவனை நோக்கி பாரு, பரலோக தேவனை நோக்கி பார்த்து இப்ப இரண்டு கரங்களை பரத்துக்கு நேர உயர்த்தி இயேசுவேன்னு சத்தம் போட்டு கூப்பிடு பார்ப்போம். இயேசுவேன்னு நாவ திறந்து சத்தம் போட்டு கூப்பிடு.
இயேசுவே என கூப்பிடு, இயேசுவே என கூப்பிடு. உன் வியாதியை நினைத்து ஐயோன்னு கதர்ன நாட்கள் ஏராளம் உண்டு சகோதரி. இன்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிடு. ஆண்டவர் இந்த வேளையில் உனக்காய் கிரியை செய்வார். உனக்காய் பரம் திறந்து தேவ மகிமை இறங்கி வருவதை பார்ப்பாய். உன்னை சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்களோடும் குதிரைகளோடும் வான சேனை தூதலோடு கூட பரலோகமே திறந்து உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. யார் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்கிறார்களோ, இயேசுன்னு சொல்ற நாமத்தை கூப்பிடுகிறார்களோ, அந்த பிள்ளைகளுக்காக அற்புதங்களை செய்யபடியால் தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமா இருக்கிறார்கள். ஆமென். கூப்பிடு. அழுகுரலை கேட்கிற கர்த்தர் சத்தமாய் 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 தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லு. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவா. நீ இறங்குன்னு சொல்லி கெஞ்சும் போது அவர் சொல்றாரு, நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவா, உனக்கு நான் இறங்காமல் வேறு யாருக்கு இறங்குவே? என்னை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு நான் பதில் கொடுக்கிற கர்த்தர். ஓ, உனக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேனோ? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அவரே ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவரே தரித்திரம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிற கர்த்தர். ஆண்டவரை நோக்கி சொல்லு. ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது 2 மனு கேட்கிற ஆண்டவரே, 2 விண்ணப்பத்தை நம்ம இடத்துல செலுத்துற ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்காதுங்க, எனக்கு நீங்க செல்வத்தை எல்லாம் தந்தீங்கன்னா கர்த்தர் யாரு எங்க இருக்கிறாருன்னு சொல்லி நான் உம்மை மட்டா பேசி மறுதலிச்சிருவோம் ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமா போயிருவோம் ஆண்டவரே, அதனால எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்காதுங்க. இன்னொன்னு கேட்கிறான், எனக்கு தரித்திரத்தையும் தராதுங்க ஆண்டவரே, எனக்கு தரித்திரத்தை தந்தா நான் பிறரிடத்துல போய் திருடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் வீண்ல வழங்கிடுவேன் ஆண்டவரே, எனக்கு இந்த 2 வேண்டாம்னு சொல்லி கேட்கிறான். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக நீ ஜெபிக்காத ஆத்துமாவே, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்காத, நம்பிக்கை இல்லாத ஐஸ்வர்யத்துக்காக நீ ஜெபிக்காத, நம்பிக்கை இல்லாத ஐஸ்வர்யத்துக்காக ஆண்டுடைய பாதத்தில் நீ கதறாத. இன்னைக்கு உண்மையாய் ஒப்புக்கொடு. ஆமென். இந்த பூமியிலும் சரி, இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி, நிறைவாய் உன்னை ஆசீர்வதிப்பார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் இந்த நாளில் கூடி வந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிறைவான சமாதானத்தை நீர் கொடுத்திருக்கிறதற்கு நன்றி. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியே வந்த பரிசுத்த ஆவியானவரே, இன்று ஆண்டவரே தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகளை உணர்த்தி நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் மாற்ற பிரயாசப்பட்டு நீர் மாற்றி இருக்கிற தேவருக்கு நன்றி. கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நன்மை குறைவில்லாத வண்ணமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் சம்பூர்ணமுடைய கர்த்தர் உதவி செய்யும். வருகிற நாட்களில் உள்ள ஜெபங்களில் தொடர்ந்து உம்மோடு கூட செலவிட கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.